சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தைய யாரும் பயன்படுத்த கூடாது. அந்த வார்த்தை பயன்படுத்தி மீறி அரசியல் மேடையிலையோ கிண்டல் அடிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி எல்லாம் யாரும் பேசின்னு வச்சுக்கோங்க, உங்க மேல SC/ST ஆக்ட் போட்டுருவோம், வன்கொடுமை சட்டத்துல வழக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. 30 வருஷமா கருணாநிதி சொன்ன வார்த்தை, 30 வருஷமா அதிமுக பயன்படுத்துற வார்த்தை, அந்த வார்த்தைய நாம் தமிழர் மேடையில பேசணும்னு அந்த வார்த்தையே சாதி வார்த்தை, அதை பயன்படுத்த கூடாதுட்டாங்க. எங்காலும் சும்மா இருப்பாங்க, என்னடா இப்படி கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவு பெரிய அறிவாளி ஒன்றும் திமுக காரங்க பிரட்டி பார்த்தா தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க, தமிழ்நாடு பாடநூல் கழகம், அதுல அகர அகலின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க வேணா இணையத்துல தட்டி பாருங்க, நான் சும்மா காட்டியும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா வழக்கு போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அவங்க இங்க போய் எங்க வழக்கு போடலாம், நீதிபதியில போய் தலை குனிய வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டதே யாரு, அந்த புத்தகத்தை வெளியிட்டதே தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டு இருக்கு. அந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அகர அகலில அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஏன்னா இப்ப சட்டம் போட்ட ஸ்டாலினுக்கு நான் நினைவூட்ட வேண்டியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டம் போடுகிற போது SC/ST ஆக்ட் வச்சு போடுவேன்னு சொல்லி அந்த ஆணையத்தின் மூலமாக சட்ட உத்தரவு பிறப்பித்தீங்களே, உங்க ஆட்சியில உங்களோட பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க, அந்த பாடநூல் கழகத்துல தமிழ் அகர அகலின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டீங்கல்ல, அதுல கொடுத்திருக்கீங்க சண்டாள துரோகி அப்படின்னா கொடுமை செய்பவன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கீங்க. சண்டாள பாவி அப்படின்னா கயமை தன்மை உள்ளவன் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. சண்டாளம் அப்படின்னா கயம தன்மை பேய் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. இதுல பாருங்க மரியாதை ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, சண்டாளர் அப்படின்னா தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மன்னிக்கணும், தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் புத்தகத்தில் இருக்கிறதான் சொல்றேன். சண்டாளன் அப்படின்னா இளைஞன் கொடியவன் அப்படின்னு கொடுத்து நினைச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாடு பாடநூல் பழக்கத்துல அந்த சண்டாளர் சண்டாளி சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு இடத்துல கூட இது சாதி, சண்டாளன்னா ஒரு சாதி அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. இது சரியா இல்ல, இந்த சண்டாளனா சாதி, நான் SC/ST ஆக்ட்ல சட்டம் போடுவேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, அது சரியா? எது சரி? இப்ப நீயா நான் பட்டிமன்றம் தான் வைக்கணும். ஸ்டாலின் தான் நடுவர், இந்த தமிழ்நாடு அரசு பால்நூல் கழகத்திற்குமான தலைவரும் ஸ்டாலின் தான், அவர் தான் முதலமைச்சர். இங்க போட்டு இப்ப சட்டம் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஒரு பக்கம் இவர் சாதிங்காரு, ஒரு பக்கம் கெட்டு போனவன் அப்படிங்காரு. இந்த ரெண்டுல எது உண்மை? இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் பேசும்போது கெட்டவன் நாங்க, நாம் தமிழர் பேசணும்னு அது சாதி ஆகி போச்சு. உடனே எல்லாருக்கும் கோபம் பொங்கிட்டு வருது. என்ன இருந்தாலும் நீங்க செத்து போனவரை பேசலாமா? செத்து போன மனுஷன் செத்து போனவரை பேசுறது எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. செத்து போனவர் 25 வருஷமா இந்த மண்ணில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஒரு சரியான நிலையான சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த மண்ணில் இப்படி மக்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல என்னன்னா, ஒரு சில பேருக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா கட்சிக்கு நம்ம பேர் தெரிஞ்சிடும், டைரக்டா ஸ்டாலினை மீட் பண்ணிடலாம். டீ குடிச்சா தெரியுமோ, பேர் தெரியும், ஆள் தெரியாத, ஆள் அவுட் ஆகி. இப்ப ஆமையா ஒரு ஐடியா, சீமானை கண்டித்து தீ குடிக்கிற திமுகவினருக்கு பெட்ரோல் வாங்கி தருகிறார் இசைமதிவாணன் இலவசமாக. ஒரு ரூபாய் மெரிச்சா 5 பைசா தர மாட்டேன், நேரடியா தீக்குடி பெட்ரோலுக்கு 2 மடங்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ. ஐயோ அப்படின்னு கொடுத்து வந்தா அவனுக்கு ஒண்ணு ஃப்ரீ. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல சாராயம் குடிச்சதா 10 லட்சம், இது பெட்ரோல் மட்டும் தான் தர முடியும், அதுக்கு மேல தர முடியாது. ஆமா, அது ஏன்னா இதுல உனக்கு பிரச்சனை இருக்குது, அதுல அரசாங்கத்தை வேலை பார்த்துட்டு போறான். கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க, மக்கள் வாக்கு செலுத்துற அந்த வாக்க வாங்க பாரு, திருப்பம் சரியானதை மக்களுக்கு செய்ய. ஆட்சி அதிகாரம் இருக்குது, மெம்பர் நீதான், ஊராட்சி மன்ற தலைவர் நீதான், பாராளுமன்ற உறுப்பினர் நீதான், சட்டமன்ற உறுப்பினர் நீதான், அமைச்சர்கள் நீதான், அதிகாரம் உங்ககிட்ட தான். எல்லாவற்றையும் பயன்படுத்த, நல்ல சாலை, நல்ல தண்ணி, நல்ல வீடு, நல்ல கழிவறை, நல்ல டாஸ்மாக் கிடையாது, செய்ய. அதிகாரம் முழுமைக்கு உன்னிடத்தில் இருக்கிற போது சரியானவற்றை செய்துவிட்டு மக்களை உன் பக்கம் திருப்பாம அவன் மேல கோபப்பட்டு ஏண்ட முட்டிக்கிட்டு இந்த குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அம்மியை போட்டு வயிற்று அடிச்சுக்கிறாங்களாம். என்ன பண்ண முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போன தலைவா. அது மாதிரி நீ நல்லது பண்ணது என்னன்னு பாக்கணும், ஏன்ட்ட வந்து முட்டி ஒரு பிரச்சனை கிடையாது. இதுல காவல்துறையிட்ட போய் கேட்டு, தலைவா அவங்க உருவபொம்மை எரிச்சிருக்காங்களே, அவங்க மேல வழக்கு போடலையா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க புகாரே கொடுக்கல. கேட்டாங்க, நான் தான் புகார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அது என்னன்னா 10 வருஷம் ஆகி போச்சு. எத்தனை நாளைக்கு தான் நாம் தமிழர் போய் அடுத்த மலையை புகார் கொடுத்துட்டு, நாம் தமிழர் எதுக்கும் புகார் கொடுக்கட்டுமே. இப்பதானே காலம் திரும்புது. நாம் தமிழர் காங்கிரஸ் எதிர்த்தது ஒரு காலத்துல,
நாம் தமிழர் திமுக இருந்தது ஒரு காலத்துல, இப்ப காலம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிவர்ஸ் என்ன செய்யுது? நாம் தமிழர் எதிர்க்குது திமுக, சீமான எதிர்க்கிறது திமுக. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு இப்பதான் வந்து நிக்கிறோம். ஸ்டாலின் பயப்படுறாரு, நாம் தமிழர் எங்க வாயிலிருந்து உளறிடுவோமோ சொல்லிடுவோமோ. சொல்ல அந்த வடிவேல் ஒரு படத்துல தூங்கிறாத தூங்கிறாத அது மாதிரி சொல்லிடாத, நாம் தமிழர்னு சொல்லிடாத அப்படின்னு யோசிக்காரு. நேருக்கு நேரம் சீமான பார்க்க பயப்படுறாரு. பயம் தலைவா, நீங்க கருணாநிதி மகன் ஒரு தடவை நீங்களே சொல்லி பாருங்க, உங்களுக்கு அந்த பயம் வருது. சாதாரண ரயில்ல டிக்கெட் எடுக்காம போயிட்டு அதையே திருட்டுறேன்னு சொன்ன கருணாநிதி மகனா நீங்க? எப்படி ட்ரெயின், நல்ல ட்ரெயின், நாட்டுக்குள்ள ஓடுற ட்ரெயின், இவங்க டிக்கெட் எடுக்காம போயிட்டு திருட்டு ரயில் ஏறி இந்த மாதிரி ரயிலே திருட்டு ரயிலா மாத்திட்டாங்க. அப்படிப்பட்ட திறமசாலி கலைஞர் அவர் மகனா நீங்கள்? கேட்டு பாருங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதி மகனா நீங்கள்? நல்லா யோசிங்க. ஏன் ஸ்டாலினுக்கு சீமான சந்திக்க பயம்? எப்படி பயம் கேட்பீங்கல்ல, அதுதான் பயம். எப்படி தெரியுமா? எப்பயுமே தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு போடுவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போடுவாங்க? அனைத்து கட்சி கூட்டம் போட்டா யாரெல்லாம் 8% வாக்கை தேர்தலில் வாங்கி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கட்சி, அவங்களெல்லாம் கூட்டி கூட்டம் போடுவாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இப்ப காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போடலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, என்னையா அப்படின்னா என்னையா சுரண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, தலைவா கவனம் கவனம் கவனம், தலைவா கவனம் கவனம், என்னையா கவனம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அந்த சீமாமே வந்துட போறான். என்னையா சொல்லுதா? இல்ல 8% ஓட்டு வாங்கிட்டாங்க, அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அனைத்து கட்சி சொல்லாம அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ கிடையாது, அனைத்து எம்எல்ஏ கூட கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டிடலாம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க தலைவர் மட்டும் வாங்க அப்படின்னா அண்ணன் வரமாட்டார். சரி, இப்ப 2024 2026 வந்துருவோமே, அப்ப நீ எங்க பண்ணுவ? நீ சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாது ராஜா. நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தில் வந்துதான் எங்க அண்ணன் ஸ்டாலின் தான் வெளியே ஓடணும். நீங்க எவ்வளவு நாள் தடுப்பீங்கன்னு பாப்போமே, எவ்வளவு நாள் முறைக்கிறீங்கன்னு பாப்போமே. இந்த சட்டம் போட்டுட்டான் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய C&D பொறுப்புகள் எல்லாம் அரசு துறையாலோ தனியார் துறையால் நிர்வகிக்கப்படுகிற கீழ்நிலை பொறுப்புகள் CD, இந்த பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளின் பணிகள் முதலிடத்தில் 100% கன்னடர்களுக்கு மட்டும் அப்படின்னு யாரு? மாநில முதலமைச்சர் பேசிட்டாரு, சட்டம் போட்டுட்டான். சோறு திங்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணும், சோறு திங்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணும். மக்களை சொல்லல, திமுக ஏன் சொல்லுங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யார் தமிழர் யார் தமிழர்? உங்க அப்பனை தான் தேடிட்டு இருக்கவா? போய் கேள்வா. இப்ப சித்தராமையிட்ட யார் கன்னடர் அவன் சொல்லிட்டான்ல, கன்னடத்தில் வேலை கன்னடத்துன்னு சொல்லலாம். எவன்டா கன்னட கேளு பாப்போம். ஆம்பளை போய் கேளு, தமிழ்நாட்டுல எவன் தமிழன் கேட்டல, போய் கன்னடத்துல போய் யார் கன்னடன் கேளு. அவன் என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கான்? அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? எப்படி கர்நாடகத்தில் இருப்பவன் மட்டும் வேலை கொடுக்க முடியும் என்று சட்டம் எப்படி போடுறான்? போய் பாசிஸ்ட் சொல்லு, அவனை போய் இனத்துறைக்கு சொல்லு, அடுத்த மாநிலத்துக்கு சொந்த மாநிலத்துக்கு அடுத்த மக்களை வெளியேற்றுகிறான் சொல்லு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு இல்ல, தமிழ்நாட்டில் அதிகாரத்தை நாங்கள் பிடிக்கிறோம், எங்கள் வேலை வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராடினா நாங்க பாசிஸ்ட், நாங்க இன துரோகி, நாங்க பிரிவினைவாதி, நாங்க பிரிச்சு பேசுறோம்னு சொன்னீங்களே. இந்த கர்நாடகத்துக்காரர் சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொன்னது யாரு? காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி. இங்க இருக்குல்ல காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க கட்சி எந்த கட்சி? மாநில ஆளுங்கட்சி. சோத்துல உப்புப்பட்டா நீ அறிவி, இல்லைன்னா அவனை போய் கேள்விகள். சோத்துல உப்புப்பட்டா தமிழ்நாட்டு அரசு அறிவிச்சா சங்கடமே. தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அவன் திருப்பி கேட்பான், நீ மட்டும் எப்படி முதலமைச்சரா இருக்க கேட்பானே.